ஏய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். வர சனிக்கிழமை சிஎஸ்கே vs ஆர்சிபி ஒரு நாக் அவுட் மேட்ச்னு சொல்லலாம். செம விறுவிறுப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் சென்னைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை அணிக்கு சாதகமாக அந்த அணியின் முக்கிய வீரர் ஜாக் வில்லிஸ் வீடு திரும்பிட்டாருங்க. அவர் நாடு திரும்பிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட நாட்டுக்கு நேஷ்னல் டியூட்டிக்கோசரம் போயிட்டார். இதுக்கு மேலே ஐபிஎல்லில் ஒரு அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டவுனில் அவர் களம் இறங்குனதுலேருந்து ஆர்சிபி அணி பயங்கர ஃபார்மில் விளையாடிட்டுருக்காங்க. பயங்கரமாக வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து 5 மேட்ச். அவர் போயிருக்கிறது சென்னை அணிக்கு பயங்கர சாதகம். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கொடுங்க, கண்டிப்பாக மேட்ச் எந்த டைமில் வேணால் மாற்றுவார். அவர் போயிருக்குது நம்மளுக்கு நல்லது தாங்க. சென்னை அணியில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி அவரும் அவர் நாடு திரும்ப போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அதனால் அவர் அடுத்து ஒரு மேட்ச் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பிளே ஆஃப்ஸில் மொயின் அலி அவைலபிலிட்டி இல்லை. இருந்தாலும் சென்னை அணிக்கு அடுத்த மேட்ச் வின் பண்ணால் டேரக்ட் த்ரூ டூ நல்ல 2 ரேட்டில் வின் பண்ணால் டாப் 2ல் கூட முடிக்கலாம். அதுக்கு நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி எல்எஸ்ஜி அணிலாம் தோற்றா நம்மளுக்கு பயங்கரமாக அட்வான்டேஜுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம சென்னை அணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் புள்ளிப்பெட்டியில் 3வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே மேட்சுகள் வின் பண்ணுறது மற்ற டீம் வின் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால் சென்னை அணி இதுக்கு வரப்போகிற மேட்ச்சு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அதுவும் ஒரு சார்பாட்டா பரம்பரை மாரி இடியாப்ப பரம்பரை அதுமாரி சொல்லிட்டு நல்ல ஒரு சவாலான போட்டி. நம்மளுக்கும் ஆர்சிபினாவே ஒரு பகை தாங்க. மும்பை இந்தியன்ஸ் சென்னையும் ஆர்சிபியும் சென்னையும் சொல்லிட்டு ஒரு பரம்பரை பகை இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை எல்லோரும் டீம் முன்னே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான அனல் பறக்கிற மேட்ச்சு. அதுவும் சென்னை அணி இந்தமாரி ஒரு மஸ்ட் வின் மேட்ச்லாம் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஆர்சிபி தான் இந்தமாரி மேட்ச்லாம் நிறைய கோட் அவுட்டு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ரெக்கார்ட் அதுதான் சொல்லுது. பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை அணி ஒன்றும் இல்லைங்க, மெயினாக விராட் கோலி அவர் விக்கெட்டை தூக்கிட்டாலே சென்னை அணி ஓரளவுக்கு ஜெயிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் கன்சிடர்டாக ஆடிட்டு வந்துட்டுருக்கார் எல்லா மேட்சும். பார்க்கலாம் நம்ம அணியின் பவுலர் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கர், சம்ப்ரீத் சிங் சொல்லிட்டு நல்ல பவுலர்லாம் இருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி சென்னை அணி போகணுன்னா எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வேணும், இந்த இருக்கிற பிளேயிங் லெவலில் வேறு யாருன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுமா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே ஆர்சிபி அணி அவங்களோட ஜாக் வில்லிஸ் போயிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.